சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தார். இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னென்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லிடுறேன். நான் போயிட்டு கேட்டேன், ஓகே பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல. அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன். ரஞ்சித் நம்ம மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிடுவோம், கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ க்ரீன் இஸ் a கிரேட் கம்பெனி, தேவ் டன் லாட். நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னு நான் அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைபாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணு அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் வந்து லிட்ரலி திஸ் ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணத்தில் அவர் நிறையா பேச விரும்புகிறாரு, பட் ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததேன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். செம, ரொம்ப எனக்கு ஃபில்ட் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அட்டகத்திக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தவர் தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்போவுமே. செமையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படித்து அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஸோ ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோற்ற மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோடு அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது வந்து தோற்ற மார்ஜினே அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார். இப்போ தான் IPL வந்தது, ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு 39 ரன் கொடுத்தாரு அவர் ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டாக இருக்குன்னா அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக, அடிக்கடி நம்ம ஒரு பைப்போலாராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் இருக்குது வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணோம், அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு அவனை நல்லது நடக்கும், அதெல்லாம் காமெடி பண்ணுவார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரையும் கலாய்ச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை, இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக இருக்க வேண்டியது. அண்டு இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே புரியல. டார்லிங் மட்டும்தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் கன்ஃபார்மாக இவன்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு. அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு
ஃபோக் மியூசிக்னா என்னன்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தே மேட் மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் வந்து தே ஹேட் அ பிக் ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன். ரஞ்சித் மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிக்கிறோம் கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ க்ரீன் இஸ் a கிரேட் கம்பெனி தேவ் டன் லாட். நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னு நான் அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைபாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன் என் பொண்ணு என் கண்ணி அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் வந்து லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணட்டில் அவர் நிறையா பேச விரும்புகிறாரு. பட் ஓகே, ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த 3 டேரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயணம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். நான் ஆடியோ லான்ச்சில் நான் பேசுனதெல்லாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடித்து எந்திரிங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேறு டோட்டலி வேறு கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு. நாங்கள் திமிராயிட்டோம் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்டு சூதுகவும் வந்து அதான் நான் கார்த்திக் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். சில படம் அது ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகவும் அண்ட் கடைசி விவசாயி அப்படி தான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனும் உள்ளே போய் சக்ட் இன் டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச், நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க ஏதோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியிருக்கேன். நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் நான் எடிஸ்டல்ட்டு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு. நான் வேறு யாரையுமே விட மாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகவும் 2 டீம் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஆடியோ லான்ச்னால் ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின் கங்க்ராட்ஸ் மேன், சி a lot ஆஃப் பொட்டென்ஷியல். பயங்கரமாக பண்ணுங்கள். அண்டு இன்னும் 2 படம் பண்ணுங்கள் அவரோடலாம் ப்ளீஸ். அது இதேமாதிரி இன்னும் 2-3 டேரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகவும் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபாக இருக்கு. நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். எடிட் பண்ணிக்கோங்க, இது நல்லா இல்லை. தேங்க்யூ. பிளாஸ்ட்ண்ணே. தேங்க்யூ. சிவி குமார் சார் சில வார்த்தைகள் அவங்க நிற்கும் போது பேசிட்டீங்க சார். நீங்கள் இதோட பேசிட்டீங்க ஒரே வீடியோ சார். தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் வாங்க. தங்கராஜ் சார் அண்ட் சூதுகவும் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு. சிவாவும் சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார்
அவரை மீட் பண்ண அதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார். ஓடினவர் வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றார். ஆனால் நல்லா இருக்குது, படம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்னா, ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், இப்போ படம் பண்ணுறான், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது படித்த உடனே கூப்பிட்டாரு, ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயிலேருந்து இது ஃபுட்பால் இருக்குது, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அண்ட் ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறுச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார், உடனே வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன், சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே, ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் எங்கே இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னென்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லிடுறேன். நான் போயிட்டு கேட்டேன், ஓகே பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவிகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சுதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி, நன்றி.